வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் அந்த பாடல் தான் நம்ம பாட போகிறோம். அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் பாடலாம், மற்றும் விநாயகர் பூஜை செய்யும் போதும் பாடலாம், மற்றும் சதுர்த்தி தினம் அன்னைக்கு பாடலாம், மற்றும் சங்கடஹர சதுர்த்தி அன்றைய தினத்தில் நம்ம கோவிலில் போய் இந்த பாடலை பாடலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயும் பாடலாம். மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான தடைகள் விலகக்கூடிய ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் அகவல் புக்கு இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது என்னோடய புக்கு விநாயகர் அகவல் கதசஷ்டி கவசம். இது கோவிலில் கொடுத்தாங்கங்க. உங்களுக்கு புக்கு இருந்தாலும் நீங்கள் அந்த புக்கில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் இது கூடவே ஃபாலோ பண்ணிக்கோங்க, பாடுங்க கூடவே சேர்ந்து. சீத கலப செந்தாமரை பூம் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழ எரிப்ப பேழை வயிறும் பெரும் பறக்கோடும் வேழ முகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் கூடி கொண்ட நீல மீனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே மூப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானழுது அருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து திருவடி வாக்கிங் குவலயந்தன்னில் தெருவடி வைத்து திறம் இது பொருள் என் வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதென கருளி கருவிகளோடொங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்தீரில் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடை பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை
காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பைங்காட்டி ஷண்முகதூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதென கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைத்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டிற்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தே என் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் தெளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணே வித்தக விநாயக விரை கழல் சரணே அரு அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தன ஆண்ட வித்தக விநாயக விரைகள் சரணே. விநாயகர் அகவலை நம்ம தினமுமே படிக்கலாங்க. அதாவது சில பேர் வீட்டில் வாசலில் பிள்ளையார் வச்சுருப்பீங்க இல்லையா? பிள்ளையாருக்கு தினம்தோறும் அபிஷேகம் செய்கிற பழக்கம் இருக்கும் உங்களுக்கு. அப்போது அபிஷேகம் செஞ்சுட்டு அப்போது நீங்கள் விநாயகர் அகவலை படிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்டில் பூஜை ரூமில் விநாயகர் வச்சுருப்பீங்க. அந்த விநாயகருக்கு சந்தன குங்குமம் வச்சு பால் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம இந்த விநாயகர் அகவலை படிக்கலாம். தினம்தோறும் நம்ம விநாயகர் அகவலை படிக்க 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 நம்முடைய துன்பங்கள் நீங்கும் மற்றும் நம்முடைய தடைகள் என்னென்ன தடைகள் இருக்கோ வாழ்க்கையில் அந்த தடைகள்லாம் படிப்படியாக விலகும் என்பது நம்பிக்கை. அதனால் இந்த அற்புதமான விநாயகர் அகவலை நம்ம தினம்தோறும் படித்து வந்தால் நமக்கு பலன் ஏராளமாக கிடைக்கும். நம்ம சேனலில் மந்திர ஜபங்கள் இருக்குங்க. அதாவது ஒரு வரி மந்திரம், முருகன் மந்திரம், விநாயகர் மந்திரம் போன்றவைகள் இருக்குது. அதாவது நோய்கள் நீங்குவதற்கு மந்திர ஜபங்கள் மற்றும் நம்ம இன்றைக்கி வளர்ப்பிறை அஷ்டமி சிறப்பு பூஜை மற்றும் பலன்களை பற்றி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதை போய் பாருங்கள். மற்றும் நம்ம சேனலில் நிறைய பாடல்கள் இருக்குது. பகவான் மேலே பாடல்கள், கிருஷ்ணா பேரில், நாராயணா பேரில் பாடல்கள், முருகன், விநாயகர், சிவபெருமான் திருவாசகம், திருப்புகழ் அதெல்லாம்
வந்து நம்ம சேனலில் இருக்குங்க, அதெல்லாம் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். அதாவது சில பேருக்கு இந்த விநாயகர் அகவல் வந்து தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், படிச்சுட்டே இருப்பீங்க. சில பேருக்கு தெரியாது இல்லையா, அதனால் இது வந்து தெரியாதவங்களுக்கு போய் சேரட்டும் இந்த பதிவு அப்படின்னு தான் நான் வந்து இந்த பதிவு போஸ்ட் பண்ணேன். மற்றும் வந்து நம்ம பகவானுடைய மந்திரமோ அல்லது நம்ம பாடல்களோ அல்லது ஸ்லோகங்களோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஷேர் செஞ்சாலே போகிறோம், நமக்கு வந்து புண்ணியம் சேரும். எப்பவுமே நல்ல விஷயத்தை நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஷேர் செய்தாலே நமக்கும் நல்லது நடக்கும், மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கும். அதனால் நம்முடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது ஒரு ஊக்கமாகவே நமக்கு அமையும். இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வீட்டு வாசலில் வந்து விநாயகர் வச்சுருக்கீங்களா? யார் யார் வீட்டிலலாம் விநாயகர் வாசலில் வச்சுருக்கீங்க? தனியாக வந்து ஒரு விநாயகருக்குன்னே இடத்த கட்டி அழகாக சின்ன விநாயகராக வச்சுருப்பீங்க சில பேர் வீட்டில். யார் யார் வீட்டிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.